ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சால மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இதனுடைய சேர்த்துக்கிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கருகிட்டுனா கசப்பு தன்மை வந்துடும், கருகாமல் பார்த்துக்கணும். இனி 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா பொன்னிறமாக நமக்கு வேகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்குறேன். அதை இதனுடைய சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் காரத்துக்கு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இந்த மிளகாய் தூளோட நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்குறேன், கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுக்காக. நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்ச புளி தண்ணியை இதனுடைய சேர்த்துக்கிடலாம். ஃப்ளேவருக்காக 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு பாதி அளவு நமக்கு வத்துற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இதுக்கடுத்து தான் நம்ம மீன் போடணும். இப்போ சிம்மில் அடுப்பை வச்சுட்டு மீன் துண்டுகளை எடுத்து போட்டுற வேண்டியதான். மீன் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆயிரும். 7 மினிட்ஸ்லேயே நமக்கு மீன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன். தேங்காய்னாலும் சேர்த்து அரைச்சி ஊற்றலாம், அதுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லா தான் நமக்கு இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து நல்லா மீன் வெந்து வற்றி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிடலாம். 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இனி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா மீன்லாம் உடஞ்சிரும், அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்ததும் மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.